இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன கரண்ட் கட் ஆயிடுச்சு? தெரியல டாக்டர். ஆபரேஷன் பண்ணி ஆகணுமே. போய் ஜெனரேட்டர் ஆன் பண்ண சொல்லுங்க. சாரி டாக்டர், அது இன்னைக்கு தான் ரிப்பேர் ஆச்சு. சர்வீஸ்க்கு ஆள வர சொல்லிருக்கோம், ஆனா இன்னும் வரல. என்ன பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? முக்கியமான ஆபரேஷன் சிஸ்டர், ஜெனரேட்டர் ஒர்க் பண்ணலங்கறீங்க. ஹலோ ஹலோ, எங்க ஹாஸ்பிடல்ல பவர் கட் ஆயிருச்சு. என்ன பிரச்சனை? சார், இங்க டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏதோ ப்ராப்ளமா சார்? இப்பதான் எங்களுக்கே தெரியும். இன்னும் 2 மணி நேரத்துல சரியாயிடும் சார். 2 மணி நேரம்? எங்க ஜெனரேட்டர் இல்லையா? சார், ஜெனரேட்டர் ப்ராப்ளமா இருக்கு சார். அவங்க என்ன சொன்னாங்க மாப்ள? ஏதோ டிரான்ஸ்ஃபார்மர்ல ப்ராப்ளமா, கரண்ட் வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும்ன்றாங்க. 2 மணி நேரமா? என்ன மாப்ள இது? உள்ள ரேவதிக்கு ஆபரேஷன் வேற நடந்துகிட்டு இருக்கு. இப்படி கரண்ட் இல்லைன்னா அவங்க எப்படி ஆபரேஷன் பண்ணுவாங்க? ஏப்பா சகல, ஹாஸ்பிடல்ல ஜெனரேட்டர் இருக்குமேப்பா, இல்லையாப்பா? வேலை செய்யலையா? ஐயோ சார், பவர் இல்ல, ஜெனரேட்டர் ப்ராப்ளம்னு சொல்றாங்க. பேஷண்ட்டுக்கு சீக்கிரம் ஆபரேஷன் முடிக்கணும், இல்லனா காம்ப்ளிகேஷன் ஆயிடும். டாக்டர், ஜெனரேட்டர் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பவர் வந்துரும். சகல, கரண்ட் வந்துருச்சுப்பா. மாமா, கரண்ட் வந்துருச்சு. சரி, நான் போய் ஆபரேஷனை கண்டினியூ பண்றேன். கரண்ட் வந்துருச்சா? ச்சே. மாப்ள, ஒரு வழியா ஜெனரேட்டருக்கு ஏற்பாடு பண்ணி பவரை வர வச்சிட்டீங்க. இனிமே நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு ரேவதி நல்லபடியா உயிர் பழிச்சு வரணும். கடவுளே, நீ தான் காப்பாத்தணும். ரேவதி கதை இதோட முடிஞ்சு அக்காக்காரிக்கு ஒரு பலத்த அடி கிடைக்கணும் பார்த்தா, அதுக்குள்ள இந்த டிரைவர் பையன் ஜெனரேட்டரை எடுத்துட்டு வந்து ஆபரேஷனை கண்டினியூ பண்ண வச்சுட்டானே. ஹலோ அக்கா, இங்க ரேவதிக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. டாக்டர் இனிமே அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோயிலுக்கு வந்து நான் வேண்டிக்கிட்டது வீண் போகல. இதோ நான் உடனே கிளம்பி வரேன். சரி, சீக்கிரம் வாக்கா. தாயே, அக்கா கிட்ட சொல்லிட்டேன் மாமா. அக்கா உடனே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டா. சரி மாமா, நான் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன். சொல்லுங்க மாப்ள, அவங்களும் கவலையில இருப்பாங்கல்ல, உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சொல்லுங்க. ரோகிணி, ரேவதிக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு. இனிமே ரேவதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஐயோ, ரொம்ப சந்தோஷங்க. நாங்க உடனே அங்க கிளம்பி வரோம். ரேவதியை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. வாங்க வாங்க. பாட்டி, நம்ம ரேவதிக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சுதா? இனிமே உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களா? இது போதும்மா. அம்மா, தாயே, மகமாயி, என் வயித்துல பாலை வாத்துட்டம்மா. என் பேத்தியை காப்பாத்தி கொடுத்துட்டேன் தாயி. உனக்கு கோடானு கோடி நன்றி அம்மா, கோடானு கோடி நன்றிம்மா. அம்மாடி, தாயி, நீ மட்டும் ரத்தம் கொடுக்கலன்னா
என் பேத்தி நிலைமை என்ன ஆயிருக்குமோன்னு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. உனக்கு ரொம்ப நன்றிம்மா. எனக்கு ஏமா நன்றிலாம் சொல்லிக்கிட்டு, நான் கும்பிடுற சாமி தான் ஏன் ரத்தத்தை கொடுத்து உங்க பேத்திய காப்பாத்துற புண்ணியத்தை எனக்கு கொடுத்திருக்கு. மாப்ள, ரேவதி நல்லா இருக்காளா? நீங்க போய் பாத்தீங்களா? இல்ல அத்தா, நான் இன்னும் போய் பார்க்கல. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு டாக்டர் வந்து சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாருமே போய் பார்க்கலாம். சிஸ்டர், நாங்க போய் என் பொண்ணை பார்க்கலாமா? அவங்க இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ணாம போய் பார்த்துட்டு வாங்க. சரி. போங்க அத்தை. வாங்க பாட்டி. அம்மா, ரேவதிக்கு எப்போ மயக்கம் தெளியும்னு தெரியலையே. சீக்கிரமா மயக்கம் தெளிஞ்சிடுவாங்க. கவலைப்படாதீங்க. நல்லவங்களுக்கு கெடுதல் வராது. அப்படியே வந்தாலும் அது பனி மாதிரி சீக்கிரம் போயிடும். ரொம்ப நன்றி. நீ மட்டும் ரத்தம் கொடுக்கலைன்னா என் பொண்ணு பொழைச்சிருக்கிறது கஷ்டம்தான். உன்னோட இந்த உதவியை என் ஆயுசுக்கும் மறக்கவே மாட்டேன். நீ எப்பவும் நல்லா இருக்கணும். அம்மா, முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களுக்கு உதவுறது தான் என்னோட குணம். அத நான் என்னோட கடமையா நினைக்கிறேன். நன்றியை எனக்கு சொல்லாதீங்க, அது அந்த கடவுளுக்கு சொல்லுங்க. சின்ன வயசுலயே இவ்ளோ பக்குவமா இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பின்னால உனக்கு எப்போ எந்த உதவி வேணும்னாலும் என்ன கேளு, நான் செய்ய தயாரா இருக்கேன். நீங்க கேட்டதே போதும், எனக்கு எதுவும் வேண்டாம்மா. அப்ப நான் வரட்டுங்களா? சரிம்மா, பார்த்துப்போம். பாட்டி, நான் போயிட்டு வரேன். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. உன்னை கடவுள் ரொம்ப நல்லா வச்சிருப்பாரு. வரேன். வாம்மா. அத்தை, நான் உங்களை போய் விட்டுட்டு வந்துடுறேன். சரி. ஒரு நிமிஷங்க. நீங்க செஞ்ச உதவி ரொம்ப பெருசுங்க. என்னைக்கும் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றிங்க சார். எல்லாரும் நன்றி நன்றின்னு சொல்லி என்ன கூச்சப்பட வைக்கிறீங்க. விடுங்க சார். அப்ப நான் வரட்டுங்களா? இல்லங்க, நானே டிராப் பண்ணிடுவாங்க. வேண்டாம் சார். உங்க வைஃப பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க. நான் போய்க்கிறேன். வரேன் சார்.